வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தாய் கிரீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தாய் கிரீன் கறி. அதுக்கு நான் ஸ்டோர் பாட் கிரீன் கறி பேஸ்ட் வாங்கி வச்சுருக்கிறேன். இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. நாங்கள் இது யூஸ் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் நான் இன்றைக்கி இந்த க்ரீன் கறிக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் இருக்குது. இது ஒரு ரெடிமேட் பேஸ்ட்டாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கிறேன். அதில் தேங்காய் பால் ஒரு 1/2 கப் ஊற்றுறேன். தீ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதை கிண்டி விட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டும் சேர்ந்து பிளெண்ட் ஆகட்டும். சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த க்ரீன் கறி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது 50 கிராம்ஸ் தான் இருந்தது. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற காய்கறிக்கு இது ஃபுல்லுமே சேர்த்துடலாம். பாக்கெட்டில் இருந்த பேஸ்ட் ஃபுல்லாக இதில் கலந்துட்டேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதக்குறேன். தீ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். பேஸ்ட் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை ஒன்றா சேர்த்துடலாம். முதல்ல கேரட், அடுத்தது பீன்ஸ், அடுத்தது உருளைக்கிழங்கு, குடமிளகா, காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, எல்லா காய்கறிகளையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குறேன். இப்போ இதில் ஒரு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றலை. இது கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது மூடி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இந்த காயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் காய்கள் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுருக்குறேன். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது, அதுவும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துறேன். இந்த க்ரீன் கறி பேஸ்ட்டில் உப்பு இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்ததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தேங்காய் பால் ஒரு 2 கப் எடுத்து வச்சுருந்தேன். இந்த தேங்காய் பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது சேர்க்குறப்போ தீ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இதுக்கப்புறமே இது கொஞ்சம் சேர்ந்து கொதிக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூடி வச்சு இது எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறதில்ல. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வர வரைக்கும் இது அடுப்பில் இருக்கட்டும். நல்லா அழகாக பிளெண்ட் ஆகிடுச்சு. சூப்பரான தாய் க்ரீன் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தோடு இதை பரிமாறிடலாம். நிறைய காய்கறிகள் சேர்த்து நல்ல சுவையான ஒரு தாய் க்ரீன் கறி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் ரெடி ஆகிருக்கு. இந்த சாதத்தோட இந்த க்ரீன் கறியை சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். செய்து பாருங்கள். சாதத்துக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஆர்டினரியாக நம்ம சமைக்கிற பச்சரிசி கூட சமைக்கலாம். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.